Hello friends, இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் வந்து ingredients list வந்து descriptionல கொடுத்திருக்கேன். டீடைலா வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் cornflour and 1/4 கப் பால் எடுத்துர்க்கேன் and ஃப்ளேவர்க்காக 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் சிரப் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து இந்த cornflour-ஐ இந்த 1/4 கப் பாலுக்குள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா mix பண்ணிக்கணும். நீங்க cornflour-க்கு பதிலா மைதா கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து எந்த கட்டியும் இல்லாத மாதிரி mix பண்ணதுக்கு அப்புறமா ரோஸ் சிரப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து குட்டி குட்டி கட்டி இருக்கிறதால நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இந்த கட்டியெல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா பொங்கி வரணும். பாருங்கள், பொங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருக்கேன், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு. அண்ட் இதோட குவான்டிட்டியும் ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் இல்லைனா ஒரு மோல்டு எடுத்துகிட்டு அதை வந்து பட்டர் யூஸ் பண்ணி இது மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா கண்டிப்பாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா எடுத்து அதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நான் வந்து இது ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணுறதால ஓவர் நைட் வச்சு எடுத்துட்டேன். அண்ட் மார்னிங் தான் நான் இதை எடுத்தேன். ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் ஒரு 6 to 8 hours வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மார்னிங் இதை எடுத்துட்டேன். நல்லாவே செட் ஆகிடுச்சு. இது மாதிரி லைட்டாக கத்தி விட்டு சைடில் இருக்கிறது மட்டும் எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்ம ரோஸ் மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மேலே கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வெறும் 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியான கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல நல்ல கண்டென்ட்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்குற கண்டென்ட் எல்லாமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.